நேற்று வேண்டும் என்று மாறாதவராக இருக்கின்றார். நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். முதலாவது நாம் வாழ்த்து பகுதியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். போன வாரத்தில் 5ஆம் வசனத்தை குறித்து நாம் பார்த்தோம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் உயிர்த்தெழுந்ததினால் பரமாத்மிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அப்போ எவ்வளவு ஆழமாய் அற்புதமாய் நம்முடைய ஆண்டவரை பற்றிய ஒரு விளக்கத்தை விவரத்தை பவுல் சொல்லுகிறார் பாருங்கள். மாம்சத்தின்படி அவர் தாவீதின் சந்ததியில் பிறந்தாலும் பரிசுத்தமுள்ள ஒரு ஆவியின்படி அவர் தேவனுடைய சுதன், குமாரன், பிள்ளை என்று அழைக்கப்படுகிறார். உயிர்த்தெழுந்ததினால், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் பள்ளமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். அல்லேலூயா. அதுக்கு முன்னால் எல்லாரும் அவரை தேவகுமாரன் அப்படின்னு தான் யோவான் சானகன் சொல்லியிருக்கிறார், மற்ற யோவான் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். ஆனாலும் யூதர்கள் அவரை தேவகுமாரன் என்று சொன்ன ஒரு காரியத்துக்காக சிலுவையிலே அவரை அடித்து கொன்று போட்டார்கள். அல்லேலூயா. விசுவாசியாமல் அப்படி செய்தார்கள். ஆனால் அவர் தேவகுமாரன் தான் என்பதை நிரூபிக்க மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா. மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து விட்டார். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பாவிட்டால் தேவகுமாரன் என்று என்ன செய்யப்பட்டிருக்க மாட்டார், நிரூபிக்கப்பட்டிருக்க மாட்டார். மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்ததினாலே தேவகுமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இப்போ பவுலுடைய வாழ்க்கையில் அவருக்கு ஒரு சந்தோஷம் வருது. இந்த 6ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, ரோமர் 1:6, அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் பண்ணும் போட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பவுல் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். தேவன் எல்லாருக்கும் கிருபையை அருளுகிறார். ரெண்டாவது, ஒவ்வொரு ஊழியத்தை கொடுப்பார். சிறுவர்கள் ஊழியம், சபையை கட்டுகிற ஊழியம், சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம், வேதாகமத்தை தியானிக்கிற ஊழியம், துண்டு பிரதிகளை கொடுத்து அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துகிற ஊழியம், சபையை நடத்துகிற ஊழியம், சபைகளை ஸ்தாபிக்கிற ஊழியம், இப்படி ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ இவர் சொல்கிறாரு, எங்களுக்கு கிருபையை கொடுத்தாரு, எங்களுக்கு அப்போஸ்தல ஊழியத்தை அருளி செய்திருக்கிறார். அப்போஸ்தல ஊழியம் அப்படின்னு சொன்னால் முதன்மையான ஊழியம். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் தான் ஃபஸ்ட்டு. 5 வகை ஊழியம் இருக்குது. அதில் ஊழியம் அப்போஸ்தல ஊழியம், ரெண்டாவது ஊழியம் தீர்க்க தரிசன ஊழியம், மூன்றாவது ஊழியம் சுவிசேஷகருடைய ஊழியம், நான்காவது ஊழியம் மெய்ப்பனின் ஊழியம், ஐந்தாவது ஊழியம் போதகர் டீச்சர் உடைய ஊழியம். அல்லேலூயா. இதில் இந்த அப்போஸ்தலர் தான் பார்த்திங்கன்னா பெரியவர். அந்த பெருவரல் ஒரு வெற்றிக்கு இதை தான் குறிப்பாங்க. அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலருக்கு எல்லா கிருபையும் இருக்குது. அல்லேலூயா. அவருக்கு சொல்லும் கிருபை இருக்குது, அவருக்கு சுவிசேஷம் சொல்லும் கிருபை இருக்குது, சபை மெய்ப்பனின் கிருபை இருக்குது, ஒரு ஆசிரியரின் கிருபையும் இருக்குது. அல்லேலூயா. மற்ற விரல்கள் எல்லாம் மற்றதை தொட முடியாது. அப்படியானால் ஒரு தனித்துவமான ஊழியம்தான் அப்போஸ்தல ஊழியம். இந்த அப்போஸ்தலர்கள் மேன்மையானவர்கள். இயேசு எப்படி 12 அப்போஸ்தலர்களை, சீசர்களை அழைத்து அப்போஸ்தலர்னு பெயரிட்டு அவர்களை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பினாரோ அதை போல பவுலையும் கர்த்தர் அந்த நாட்களிலே ரட்சித்து ஊழியத்துக்கு அழைத்து அவனுக்கு ஒரு அப்போஸ்தல ஊழியத்தையும் கொடுத்தார். அந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்ட பவுல் நாடுகள், நகரங்கள், பட்டணங்கள், கிராமங்கள், தேசங்கள்
எல்லா இடங்களிலும் போய் என்ன செஞ்சார்? ஊழியத்தை அறிவித்தார். அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவர்களால் சும்மா இருக்க முடியாது. அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவர்கள் ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற துடிப்புள்ளவர்களாய், வாஞ்சை உள்ளவர்களாய், ஏக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்கள்தான் அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. அப்போது எங்களுக்கு கிருபையை தந்தார், எங்களுக்கு அப்போஸ்தல ஊழியத்தை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இந்த அப்போஸ்தல ஊழியம் தந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் வீண் பெருமை பாராட்டி ஏனோதானவென்று இருக்கவில்லை. இன்றைய உலகத்தில் அப்போஸ்தல பட்டம் பெற்றிருக்கிறேன், நான் அப்போஸ்தலனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்ன சாதித்தார்கள், ஆண்டவருக்காக என்ன செய்தார்கள் என்பதை பார்த்தால் ஒன்றுமே இருக்காது. அல்லது வெறும் பட்டத்தை பெற்றுக்கொண்டு வெறும் பட்டம் வைத்துக்கொண்டு அதை குறித்த ஒரு சந்தோஷத்தில் இருப்பார்களே தவிர ஏதாயிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்ற முனைப்போ துடிப்போ ஆர்வமோ காட்டக்கூடாதவர்களாக இருப்பார்கள். அப்படி இருந்தால் அது அவர்கள் அப்போஸ்தல பட்டம் பெற்றதற்கு அர்த்தமில்லை. அல்லேலூயா. ஊழியத்தை பெற்றோம் என்று சொல்லிக்கொண்டு பெருமை பாராட்டுவதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ எதற்காக எங்களுக்கு கிருபையை தந்தாரு, எதற்காக எங்களுக்கு ஊழியத்தை தந்தாரு அப்படின்னு அவர் சொல்றார் அப்படின்னா, 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள், அந்த சகல ஜாதிகளுக்குள், எப்படி சகல ஜாதிகளையும் சகல புறவினத்தவர்களையும் அந்த புறவினத்தவர்களுக்குள், அல்லது சகல ஜாதிகளையும் அந்த சகல ஜாதிகளுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும். இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்பதை அவர் அறிகிறார். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்டவர்களையும் மற்றவர்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் சகல ஜாதிகளையும், அந்த ஜாதிகளுக்குள்ளே அழைக்கப்பட்ட எல்லாரையும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. அல்லேலூயா. எல்லாரையும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணணும். அதுக்குத்தான் என்ன கிடைச்சிருக்கு அவருக்கு? கிருபை. அதுக்கு தான் என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு? அப்போஸ்தல ஊழியம். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்துக்குள்ள கொண்டு வரணும். விசுவாசத்துக்குள்ள வரல அப்படின்னு சொன்னா ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் ஆகணும், அவர்களை விசுவாசிக்க வைக்கணும், கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கணும், இயேசுவை மனதார ஏற்றுக்கொள்ள வைக்கணும். அப்படி வைக்கக்கூடிய வல்லமை கிருபை பெற்றவர்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட வல்லமை அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவர்களுக்கு இருக்குது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் கிருபை பெற்றவங்க, நீங்கள் ஏதோ ஒரு ஊழியத்தை பெற்றவங்க. நீங்கள் பெற்ற ஊழியம் உங்களை உபயோகிக்கும். நீங்கள் அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும், அநேகரை சத்தியத்துக்குள்ளே நடத்த முடியும், அநேகரை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வர முடியும், அநேகரை சத்தியத்துக்குள்ளும் ரட்சிப்புக்குள்ளும் கொண்டு வர முடியும். ஏன் நான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, உங்கள் மேலே கிருபை இருக்குது, உங்கள் மேலே ஊழிய அழைப்பு இருக்குது, உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது. உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை மட்டும் பெருகி கொண்டிருக்கும் என்றால் ஊழியத்தை தாரும், ஆத்துமாக்களை தாரும், நான் செய்ய வேண்டிய ஊழிய வழிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும், சொல்லித்தாரும். என்னை அழைத்தது உண்மையானால், என் மேலே கிருபை இருப்பது உண்மையானால், எனக்கும் நீர் ஊழியம் தந்திருப்பது உண்மையானால், என் மூலம் சிலராவது அவர்கள் விசுவாசத்துக்குள்ளே நான் கொண்டு வரணும்,
அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நான் கொண்டு வரணும், அவங்களை நான் மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வரணும், எனக்கு கிருபை தாரும் அப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த கிருபை உங்கள் மேலே வெளிப்படும். ஏனென்றால் அந்த கிருபையும் ஊழிய அழைப்பும் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா யோவான் மார்க் 16:16 சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாய் ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ ஒரு நபரை விசுவாசிக்க வைத்து, என் பாவத்துக்காக இயேசு மரித்தார், என் பாவத்துக்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், எனக்காய் பாடுபட்டார், என் பாவம் என் சாபமெல்லாம் அவர் சிந்தின இரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டது, இனி நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தவான், நான் நீதிமான் என்ற அனுபவத்தை பெற்றேன் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வரும் வரைக்கும் நாம் சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்காய் ஜெபம் பண்ணி நம்ம முழுகி அவர்கள் முழுக்கு ஞானஸ்நானத்துக்குள்ளே நடத்தி விடுவோம் என்றால் அது வரைக்கும் நமக்கு ஊழிய பொறுப்பு இருக்குது. அதன் பிறகும் இருக்கிறது, அவங்க தடுமாறி போகாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு விசுவாச உறுதியாகி ஆண்டவரை ஆராதித்து முன் செல்வதற்கு உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நமக்கு தந்த கிருபையும் வீணாய் போகாது, நம்ம மேலே இருக்கிற ஊழிய அழைப்பும் வீணாய் போகாது, நமக்கு அழைத்த அழைப்பும் நம்மேல் தேவன் வச்சிருக்கிற கிருபையும் அது உண்மையானதாக இருக்கும், அது விருதாவாக அல்ல, அது மேன்மையானதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு கிருபை மேலே இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை எனக்கு அருளி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு எல்லாரையும் அதிகாரிகளை கீழ்ப்படிய பண்ணணும். ஹல்லேலூயா. தலைவர்களை கீழ்ப்படிய பண்ணணும், புற இனத்தவர்களை கீழ்ப்படிய பண்ணணும், முரட்டு சுபாவம் உள்ளவர்களையும் கீழ்ப்படிய பண்ணத்தக்க ஒரு அபிஷேகமும் ஊழிய அழைப்பும் கிருபையும் பவுல் மேல் இருந்தது போல நம்மேலும் தேவன் வைத்திருக்கிறார். அந்த கிருபையை பயன்படுத்த வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, உங்க விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே. ஏசப்பா, ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளை பற்றி அல்லது ஊழியர்களை பற்றி, அங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளை பற்றி ஒரு நல்ல சாட்சியை பவுல் கேள்விப்பட்டிருக்கார். என்ன சாட்சி? உங்க விசுவாசம், நீங்க விசுவாசத்தில் ஆண்டவர்கிட்ட வளர்ந்துகிட்டு இருக்கிறதையும், விசுவாசத்தினாலே ஆண்டவர்கிட்ட பல நன்மைகளை பெற்றுக்கொண்டிருப்பதையும், விசுவாசத்தினாலே ஊழியங்களை செய்வதையும், விசுவாசத்தினாலே சபைகளை கட்டுவதையும், விசுவாசத்தினாலே நீங்கள் முன்னேறி போய் கொண்டிருப்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். உங்க விசுவாசம், உங்க ஊழியம், உங்க தேவனோடு உள்ள உறவு ஐக்கியம், நீங்கள் எப்படி ஆண்டவரோடு இருந்து பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கிறீங்க செய்கிறீங்க என்பது ஏதோ உங்கள் ரோம பட்டணத்திற்குள்ள மட்டுமல்ல, இது உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே. இது எங்கே பிரசித்தமாகிறது? உலகமெங்கும் உங்கள் விசுவாசம் பிரசித்தமாகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் விசுவாசம் உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரசித்தமாகுதா? உங்கள் விசுவாசம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரசித்தமாகுதா? உங்கள் விசுவாசம் உங்கள் ஊர் அளவில், உங்கள் தெரு அளவில், அல்லது நம் சபை அளவில், அல்லது நம்முடைய பகுதி அளவிலாவது உங்கள் விசுவாசம் தெரியப்படுகிறதா? அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் நம்முடைய விசுவாசம். இவர்கள் இந்த ரோமாபுரி சபையார் மக்கள் எவ்வளோ பெரிய விசுவாசத்துக்குள்ளே இருந்திருக்காங்க பாருங்களேன். உலகம் எங்குமே அவருடைய விசுவாசம் என்ன செஞ்சுருக்குது? பிரசித்தமாயிருக்கு. நீங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள்.
பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய வல்லமை எதற்கு இருக்கிறது? விசுவாசத்துக்கு இருக்குது. அல்லேலூயா. உங்கள்கிட்ட ஞானம் இல்லாமல் அல்லது உங்கள்கிட்ட கையில் உபகரணங்கள் இல்லாமல், ஆயுதங்கள் இல்லாமல், அல்லது பணபலம், வேறு படைபலம், ஆள் பலம்லாம் இல்லாமல் நீங்கள் இருந்தால் கூட கவலைப்படண்டாம். ஆனால் விசுவாசம் இல்லாமல் இருக்காதீங்க. அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் ராஜ்யங்களை ஜெயிப்பீர்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவித்து போட்டார்கள். அவர்கள் விசுவாசத்தினாலே ஜெயம் பெற்றார்கள், வெற்றி பெற்றார்கள். விசுவாசம் தான் அவங்கள பயங்கரமான சிங்கத்தின் வாயை கட்டி போடுவதும் அக்கினியின் உக்கிரத்துக்குள்ள அவிழ்க்கக்கூடிய வல்லமை இருந்திருக்குது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு விசுவாச வார்த்தையை சொல்லி, விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணி, அல்லேலூயா, அறிக்கை பண்ணி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அக்கினியின் உக்கிரகத்தை அவிச்சு போட்டாங்க. நீங்க அப்படி எனக்கு விரோதமாய் இப்படி ஒரு போராட்டம் வந்துச்சு, ஒரு பிசாசு வந்துச்சு, சர்வ வல்லமுள்ள நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சாத்தானே போன்னு சொன்னேன். அந்த ஆவி எங்கே போய் விழுந்ததோ தெரியல. நான் அன்னைக்கு சுகமாக இருக்கிறேன். ஒரு சின்ன வியாதி வர்ற மாதிரி தெரிஞ்சது. பொல்லாத வியாதி இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னேன், எங்கே போச்சோ தெரியலை அப்படி நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய பண தேவை இருந்துச்சு. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். வானத்தையும் பூமியும் படைத்தவர், சகல வல்லமை உள்ளவர், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் அவருடையது. கர்த்தாவே எல்லாம் உம்முடையது தான் என்று அறிக்கை பண்ணினேன். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது என்று அறிக்கை பண்ணினேன். பூமியிலே நடமாடுகிற மிருக ஜீவன்களும் பறக்கிற பறவைகளும் என்னுடையவைகள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை நிறைவாக்குவார் என்று நான் அறிக்கை செய்தேன். என்ன ஆச்சரியம்! என் பண தேவையை ஆச்சரியமாய் சந்தித்தார். என் கடன் பிரச்சனையை மாற்றினார். என் பிள்ளைகளின் திருமணத்தை நடத்தினார் என்று நீங்கள் இப்படி வெற்றியின் வார்த்தையை சொல்லத்தக்க விசுவாச வீரர்களாய் வீராங்கனைகளாய் மாற வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி கர்த்தர் உங்களை மாற்ற வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அப்படி மாற்றுவாராக. அல்லேலூயா. இப்படி நாம் விசுவாசத்தினாலே பெரிய பெரிய காரியங்களை நடப்பிக்க முடியும், பெற முடியும், செய்ய முடியும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு காலடி எடுத்து வைங்க. யோர்தான் பிரவாகித்து தான் வரலாம், ரெண்டாக பிரிஞ்சு போகும். காரியம் நடக்குமா நடக்காதான்னு யோசிக்காதீங்க. விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப்பை வைங்க, காரியமெல்லாம் கைகூடி வந்து கொண்டே இருக்கும். காரியம் ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கும் போதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வைங்க. இயேசுவே, இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி வேணும், ஜெயம் வேணும், அடுத்த அடி நான் எடுத்து வைக்கிறேன், அடுத்த காரியத்துக்குள்ளே போகிறேன், அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன், இதை கைகூடி வர பண்ணிட்டீரு, அடுத்து இதை பண்ணித்தாரோம், அதை பண்ணித்தாரோம், இதை செய்து தாரோம் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நீங்கள் அடி எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் தடை என்பது உங்களுக்கு தடையாக இருக்காது. அங்கே ஒரு வாசல் இருக்கும், அனுகூலமான வாசல், அற்புதமான வாசல். உங்கள் தேவை எல்லாம் சந்திக்கப்படும் ஒரு மகிமையின் வாசலை கர்த்தர் உங்களுக்காக உருவாக்குவார். எனவே உங்கள் விசுவாசம் சாதாரண விசுவாசம் அல்ல, உலகத்தையே ஜெயிக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள சின்ன சின்ன நன்மைகள், உங்கள் பிள்ளைகளின் நன்மைகள், உங்கள் நன்மைகள், உங்கள் தேவைகள் நமக்கு கிடைக்காமல் இருக்குமா? நிச்சயமாய் நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், கிடைக்க செய்வார். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசத்தை நமக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த உலகம் என்ன துரத்துது, இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியலை, இந்த உலகம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தோல்வியான வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். அப்படியானால் உலகமெங்கும் நம்ம விசுவாசம் எப்படியா இருக்கணும்? பிரசித்தமாகணும். ஹல்லேலூயா.
இந்த சிஸ்டருடைய விசுவாசத்தை பாருங்கள், என்ன விசுவாசம்! எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சிலர் விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம சபையில் ஒரு சகோதரி கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாகும் போதே டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளை மூளை வளர்ச்சி அற்று தான் பிறக்க போகுது, இது பைத்தியமாக ஒரு பிள்ளை பிறக்கும் உங்களுக்கு, எனவே இந்த பிள்ளையை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அழுதாங்க, அழிச்சிடணும் அப்படின்னு. ஆனால் அந்த சகோதரி இல்லை, இது தேவன் எனக்கு தந்த குழந்தை, இது அப்படிலாம் பிறக்காது, இது அழகாக தான் பிறக்கும், இது மகிமையாக பிறக்கும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க, ஆராதிச்சாங்க, அறிக்கை பண்ணாங்க. என்ன ஆச்சரியம்! பிறந்த 2 பிள்ளைகளை காட்டிலும் இந்த பிள்ளை ரொம்ப சூப்பரா, ரொம்ப மேன்மையா, ஞானமா, அழகா, அற்புதமாய் பெற வச்சுட்டாரு. அவங்க விசுவாசம் அன்னைக்கு உலகமெங்கும் பிரசித்தமாகுது. அல்லேலூயா! உலகம் சொல்லலாம், டாக்டர்கள் சொல்லலாம், என்னெல்லாமோ பிரச்சனைகளை நமக்கு உலகம் பல விதமாக சொன்னால் கூட நம்ம நம்பிக்கை, என் தேவன் என் கூட இருக்கிறார், என் குடும்பம் அழியும்னு எல்லாரும் சொல்கிறாங்க, என் குடும்பம் பிழைக்க போகுது, நிலைக்க போகுது, என் பிள்ளை ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு உலகம் சொல்லுது. இல்லை, என் பிள்ளை ராஜாவாய், என் பிள்ளை மகிமை உள்ள பிள்ளையாய், கனமுள்ள பிள்ளையாய் மாற்றுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் என்று சொல்லும்போது நம்முடைய விசுவாசம் அவ்வளவு பலமாய கர்த்தர் கனம் பண்ணுவார். என் பிள்ளை என்னை நம்பி என்ன அழகாக அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறா, என்னை நம்பி எவ்வளவு வல்லமையாய் அவன் அறிக்கை பண்ணுகிறான். அப்படி நாம் அறிக்கை பண்ணும்போது நிச்சயமாக நம்முடைய விசுவாசம் மேன்மையாக இருக்கும். நம்ம விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அநேகருடைய அன்பு தணிஞ்சு போகும், விசுவாசம்னா என்னன்னே தெரியாமல் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு கடைசி காலம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நாம் கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தில் குறையாமல் குன்றாமல் வளர்ந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தில் பிரசித்தமாக இருக்கும். அதில் பவுல் சொல்கிறாரு, முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை சோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன். அல்லேலூயா! அப்போ இப்படி விசுவாசத்தில் வளருகிற பிள்ளைகளை பார்க்கும்போது பவுலுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்கும். எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் ஜெபத்தை பார்க்கும்போது, உங்கள் ஊழியத்தை பார்க்கும்போது. இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தியாகு பிரதர் அழகு பாட்டு பாடினார், ஜாக்லின் ரோசி, அற்புதமான பாட்டு, கேட்க இனிமையாக இருந்துச்சு. என்ன இனிமை! பெருமைக்காய் அல்ல, ஆண்டோடைய நாம் மகிமைக்காய். நல்லா இருந்துச்சு, அருமையாக பாடினார். ஏன் இப்படிப்பட்ட தாளந்துகளை ஒளித்து வைக்கணும், மறைச்சி வைக்கணும்? நல்லா பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா! வாலிப பிள்ளைகள் எல்லாரும் பாடலாம். ஜாய் பாடிய பாடல்கள், சிஸ்டர் நேசமணி சிஸ்டர் பாடிய பாடல்கள் எல்லாமே அற்புதமான பாடல்கள். அல்லேலூயா! அப்போ நமக்குள்ளே தேவன் கிருபைகளை தந்திருக்கிறார். ஒரு நல்ல நல்ல காரியங்களை ஊழியர்கள் கேள்விப்படும் போது பார்க்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுறோம். நல்ல கிருபையை கொடுத்துருக்கிறார். இவங்க இன்னும் கொஞ்சம் வளரணும். அப்போ பவுல் கூட இங்கே அப்படிதான், உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்கிறபடினால் நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரி. எனக்கு ஸ்தோத்திரம் தான் வருது உங்களை பார்த்தா. நீங்கள் கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறத பார்க்குறதும் போதும், கொடுக்கும் போதும், ஊழியம் செய்ய ஓடும்போதும், பாடும்போதும், சபைக்கு வரும்போதும், சபைக்கு ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வரும்போதும், அல்லேலூயா, அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லும்போது, ரட்சிப்பை சொல்லும்போது, ஜெபிக்கும் போதும் உங்களை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டா, உங்களை நினச்சாலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கிருபையை கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த கிருபையை கொடுத்த சகோதரிக்காய் சகோதரனுக்காய் ஸ்தோத்திரம். அதைத்தான் பவுல் அன்றைக்கு செய்தார், நாங்களும் செய்கிறோம். 9 சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற சாட்சியாக இருக்கு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை இழுத்துறாருங்க. திரியேக தேவன் எனக்கு சாட்சி. எதற்கு? நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் உங்களை என்ன செய்கிறேன்? இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா! இப்போ ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நம்ம விசுவாசிகளை நினைக்கணும். விசுவாசிகள் ஊழியர்களை நினச்சி ஜெபம் பண்ணணும். உடன் விசுவாசிகளை நினச்சி ஜெபம் பண்ணணும். உடன் ஊழியர்களை நினச்சி ஜெபம் பண்ணணும். குடும்பத்தில் உள்ளவர்களை நினச்சி ஜெபம் பண்ணணும்.
ஐக்கியத்தில் உள்ளவர்களை நினச்சி ஜெபம் பண்ணணும். இப்படி ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க ஜெபிக்க ஒருவர் ஜெபம் இன்னொருவர் ஜெபம், யாரோ ஒருவருடைய ஜெபம் ஒருவரை தாங்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு குடும்பத்தின் பேரையும் சொல்லி சொல்லி ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது பாருங்கள், ஒருவருக்காக ஒருவர் பண்ணுகிற ஜெபம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பவுல் சொல்லிட்டு ஏன் சொல்கிறாரு பாருங்க. இது ஆண்டவரையே சாட்சியாக வைக்கிறார் அப்படின்னா ஜெபம் அவ்வளோ முக்கியம். அல்லேலூயா. நான் பொய் சொல்லலை, நான் உண்மையே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையாய் ஜெபிக்கிறார். அப்படி உண்மையாய் ஒருவருக்காய் ஒருவர் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.